தினகரன் நாளிதழ் நடத்திய கல்வி கண்காட்சி முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். கட்டணம் செலுத்தாத மாணவருக்கு தேர்வு எழுத அனுமதி மறுப்பு, தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு பூட்டு போட்டு போராட்டம். காரைக்காலில் தனியார் சோப் தொழிற்சாலையால் சுற்றுச்சூழல் பாதிப்பு, மக்களை திரட்டி போராட்டம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முடிவு. நகர பகுதியில் அத்துமீறி வைக்கப்பட்ட பேனர்கள் அதிரடியாக அகற்றம், வருவாய்த்துறையினர் நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். தினகரன் நாளிதழ் நடத்தும் 3 நாள் கல்வி கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். தினகரன் நாளிதழ் சார்பாக +2 முடித்து உயர்கல்வி செல்லும் மாணவ மாணவியர் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு சரியான முறையில் வழிகாட்டும் வகையில் ஆண்டுதோறும் மாபெரும் கல்வி கண்காட்சியை தினகரன் நடத்தி வருகிறது. அதன்படி இந்த ஆண்டுக்கான கல்வி கண்காட்சியை NT மகாலில் முதலமைச்சர் ரங்கசாமி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். 3 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் +2 மாணவர்கள் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறும் வகையில் வெற்றி நமதே என்ற நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. விழாவில் இயக்குனர் தனசேகரன், விளம்பரத்துறை முதன்மை பொது மேலாளர் விஜய்பாபி பங்கேற்றனர். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரியை சேர்ந்த கல்வி நிறுவனங்களும் திருச்சி, சென்னையில் உள்ள பிரபல கல்வி நிறுவனங்களும் இடம்பெற்றுள்ளன. இக்கண்காட்சியில் மாணவர்களுக்கு தேவையான விளக்கங்களையும் தங்கள் கல்லூரிகளின் சிறப்பு சலுகைகள் குறித்தும் கல்வி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. கல்வி கட்டணம் செலுத்தாத மாணவர்களை தேர்வு எழுத அனுமதிக்காத தனியார் கல்லூரியை கண்டித்து பூட்டு போட்டு போராட்டத்தில் மாணவர்கள் ஈடுபட்டனர். அபிஷேகப்பாக்கத்தைச் சேர்ந்த திலகர் ரத்தின திவாகர் என்ற மாணவனை தனியார் பொறியியல் கல்லூரி கல்வி கட்டணம் செலுத்தாததால் சஸ்பெண்ட் செய்து தேர்வு எழுத அனுமதிக்கவில்லை. இது பற்றி தகவல் அறிந்த அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தினர் கல்லூரி முன்பு திரண்டு நுழைவு வாயிலை இழுத்து மூடி பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்காலில் தனியார் சோப் தொழிற்சாலையில் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுக்காவிட்டால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்துள்ளது. காரைக்கால் அடுத்த கீழவாஞ்சூர் தனியார் சோப் தொழிற்சாலை கடந்த சில மாதங்களாக கழிவு நீரை ஆற்றில் திறந்து விடுவதால் அப்பகுதி நிலத்தடி நீர் மாசுபடுவதுடன் பொதுமக்களுக்கு சுவாச கோளாறுகள் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. இது குறித்து அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளிடம் புகார் மனுக்கள் அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்த நீர் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று வடக்கு வாஞ்சூர் பகுதியில் கடலில் கலப்பதால் அப்பகுதியில் மீன்வளம் பாதிப்பதுடன் ஆற்று நீரை குடிக்கும் கால்நடைகள் இறந்து விடுவதாக அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். புதுச்சேரியில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள பேனர்களை அதிகாரிகள் அகற்றினர். புதுச்சேரியில் விளம்பர பேனர், கட் அவுட்டுகள் வைக்க தடை சட்டம் உள்ளது. இருப்பினும் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் பெரிய பேனர்களை சாலையோரத்தில் வைத்துள்ளனர். இவைகள் நீண்ட நாட்களாக அகற்றப்படாமல் உள்ளதால் கீழே விழுந்து விபத்து ஏற்படுகிறது. மேலும் சாலையோரத்தில் பெரிய அளவில் பேனர்கள் வைப்பதால் விபத்து ஏற்படுகிறது என்று பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் அளித்துள்ளனர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் தாசில்தார் ரமேஷ் தலைமையிலான வருவாய்த்துறையினர், பொதுப்பணித்துறையினர் மற்றும் போலீசார் உதவியுடன் காமராஜ் சாலையில் அரசியல் கட்சிகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் வைத்துள்ள பேனர், கட் அவுட்களை அதிகாரிகள் அகற்றினர். இதேபோல் மரமலை அடிகள் சாலை, 100 அடி சாலை ரோடு, அண்ணா சாலை உள்ளிட்ட முக்கிய வீதிகளில் போக்குவரத்து இடையூறாக உள்ள பேனர்கள் அகற்றப்பட்டன. ஒரே சமயத்தில் 120 நபர்களுடன் சதுரங்கம் விளையாடி உலக சாதனையை ஆச்சாரியா கல்வி நிறுவன மாணவி நிகழ்த்தினார். ஆச்சாரியா கல்வி நிறுவனம் மாணவர்களின் தனித்திறமைகளை வளர்க்கும் வகையில் ஆண்டுதோறும் உலக சாதனை நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது. இதன்படி இவ்வாண்டு 150 சாதனைகளை நிகழ்த்த உள்ளது. இதில் ஒரு பகுதியாக இன்று 26 உலக சாதனைகளை மாணவர்கள் செய்து அசத்தினர். இதில் ஒரே சமயத்தில் 120 நபர்களுடன் சதுரங்கம் விளையாடுதல், 6 மணி நேரத்தில் அதிகமான மூட்டைகளில் ஓவியம் வரைதல், அரிசி மூலம் பெரிய தரை ஓவியம் வரைதல், 45,000 H பென்சில்களை அடுக்கி உருவாக்கப்பட்ட தரை ஓவியம் வரைதல் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகள் நிகழ்த்தப்பட்டன. வேதபுரீஸ்வரர் கோவிலில் பஞ்சலோகத்தால் ஆன 50 கிலோ எடையுள்ள மணி திருடப்பட்டுள்ளது. காந்தி வீதியில் பிரசித்தி பெற்ற வேதபுரீஸ்வரர் கோயிலில் 3 கால பூஜை நேரத்தில் அடிக்கப்படும் கோயில் மணி பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டது. கடந்த தமிழ் புத்தாண்டு அன்று ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.
அன்று இரவு 9 மணி அளவில் பக்தர் ஒருவர் மணி அடிக்கச் சென்றுள்ளார். அப்பொழுது கோயில் மணி இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். கோயில் மணியை மர்ம ஆசாமிகள் திருடிச் சென்றுள்ளதாக தெரிகிறது. பஞ்சலோகத்தால் ஆன இந்த கோயில் மணி 50 கிலோ எடை கொண்டது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மாத ஊதியம் முறையாக வழங்கப்படாததை கண்டித்து நியாய விலை கடைகளை மூடி ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர். புதுச்சேரியில் உள்ள 300க்கும் மேற்பட்ட நியாய விலை கடைகளில் 700 ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 3 மாதங்களாய் தவணை முறையில் சம்பளம் வழங்கப்படுகிறது. மேலும் ஜூன் மாத சம்பள நிலுவைத் தொகை இன்னும் வழங்கப்படவில்லை. இதனை கண்டித்து மாலையில் 70 கடைகளை மூடி ஊழியர்கள் பிருந்தாவனத்தில் உள்ள கூட்டுறவு சங்க இயக்குனர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அடுத்த கட்டமாக சனிக்கிழமை புதுச்சேரியில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளை மூடி போராட்டத்தில் ஈடுபட ஊழியர்கள் முடிவு செய்துள்ளனர். பஞ்சவடி ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தில் நடைபெற்ற ஸ்ரீ ராம நவமி ஜனனி தின விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திண்டிவனம் புதுச்சேரி நெடுஞ்சாலையில் பஞ்சவடி உள்ளது. இங்கு 36 அடி உயரத்தில் விஸ்வரூப மூர்த்தியாக ஆஞ்சநேயர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோயிலில் அனைத்து காரியங்களிலும் வெற்றியை தேடித்தர ஆஞ்சநேயர் முகமாகவும், எதிரிகள் தொலைவில் இருந்து விடுவிக்க நரசிம்ம முகமாகவும், சகலவித ரோகங்கள் நீங்கி ஆரோக்கியம் பெற கருட முகமாகவும், பூமி லாபம் பெற வராக முகமாகவும், கல்வியை தரக்கூடிய அயக்கிரிவர் முகத்தோடும் பஞ்சமுகமாக எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு ஸ்ரீ ராம நவமி ஜனனி தினம் கொண்டாடப்பட்டது. விழாவை ஒட்டி தீபாராதனம் மற்றும் சாற்றுமுறை லட்சார்ச்சனை நடைபெற்றது. தொடர்ந்து நித்திய ஹோமம், மூல மந்திர ஹோமம் நடைபெற்றன. ஸ்ரீராமர் விசேஷ திருமஞ்சனம், நீராட்ட சேவை, பூர்ணாகதி, யாத்ராதனம், பிரதான கேடம், ஆலய வலம் வந்து விசேஷ திருமஞ்சனம், அலங்காரம், சாற்றுமுறை மற்றும் தீர்க்க பிரசாதம் வழங்குதல் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ராமரை வழிபட்டு சென்றனர். ஸ்ரீ காமாட்சியம்மன் தேவஸ்தானத்தில் கிண்ணிரத பிரம்மோற்சவ விஸ்வஞனி உற்சவ விழா நடைபெற்றது. விழாவையொட்டி சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. 2ஆம் நாள் உற்சவ விழாவையொட்டி பூத வாகனத்தில் காமாட்சியம்மன், விநாயகர், வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சண்முக சுவாமி, காயத்ரி விஸ்வபிரம்மா சுவாமிகள் மாடவீதி வழியாக வீதியுலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி அரசு துறைகளில் பணியாற்றும் தினக்கூலி மற்றும் பகுதி நேர ஊழியர்கள் பதவி உயர்வு வழங்கக் கோரி சட்டசபை நோக்கி ஆர்ப்பாட்ட பேரணி மேற்கொண்டனர். புதுச்சேரி அரசு துறைகளில் பணியாற்றும் தினக்கூலி மற்றும் பகுதி நேர ஊழியர்கள் சங்கம் சார்பில் புதன்கிழமை மாலை சட்டசபை நோக்கி ஆர்ப்பாட்ட பேரணி நடத்தப்பட்டது. அண்ணா சிலை அருகில் இருந்து புறப்பட்ட இப்பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சட்டசபை முன்பு வந்தடைந்தது. அங்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசு துறைகளில் காலியாக உள்ள 400 நிரந்தர பணியிடங்களை தினக்கூலி மற்றும் பகுதி நேர ஊழியர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இப்போராட்டம் நடைபெற்றது.